நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்புக்குரிய அண்ணாச்சி செல்வராஜ் அவர்கள் பழைய நாடக பாடகர். ஆண்டவரை அறிந்த ஆட்கள் தான் பழைய ஆட்கள். அவர்கள் நம்முடைய டிவிக்கு வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அண்ணாச்சி அவர்கள் சொன்னது போல ஒரு காலத்தில் தேவனை அறிந்திருந்தும் நான் சினிமா பாடல் அதிகமாக பாடி வந்த நாட்கள் உண்டு. அப்பொழுது நான் தேவனிடம் அதிகமாக ஜெபித்த நாட்கள் உண்டு. தேவனே, இந்த சினிமா பாடல் பாடுவதை விட்டுவிட்டு உமக்காக நான் பாட வேண்டும் என்று ஜெபித்த நாட்கள் அதிகமாக உண்டு. எனக்காக அண்ணனை போன்ற நிறைய தேவ பிள்ளைகள் ஜெபித்தார்கள். அந்த ஜெபமானது தேவ சமூகத்தில் எட்டியது. அதற்கு பிறகாக அதிசயம் ஆசிரியர் பங்களாச்சூரனை சேர்ந்தவர்கள் எங்களோடு இணைந்து இங்கே வந்திருக்கின்ற அண்ணன் சாரமன் அவர்களெல்லாம் இணைத்து மக்னாம் இசைக்குழி என்று ஒரு இசைக்குழி ஆரம்பித்து தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த நாம் எல்லா இடத்திலும் பாட வேண்டும் என்று சொல்லி எங்களை ஆரம்பித்து வைத்தார்கள். நாங்கள் இப்பொழுது நானும் அண்ணன் சாலமும் தேவன் எனக்கு தந்த பிள்ளைகள் எல்லோருமாக சுரண்டை மட்டுமல்ல பல பகுதிகளில் நாங்கள் தேவ நாமத்தை உணர்ந்து பாடுகிறோம். எங்களுக்கு வாய்ப்பு தந்த என்னை தடையின்றி அழைத்து வந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். வாய்ப்பினை வழங்கிய இந்த பகுதியிலே இருந்து, இந்த நகரத்திலே இருந்து, பட்டித்தோட்டை பட்டணம் போலாவும் இந்த ஜோஸ்வா தொலைக்காட்சி மூலமாக தடையின்றி தேவனுடைய நாமத்தை சொல்லி வருகின்ற அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபத்தினால் அவர்களை தாங்கும். அது மட்டுமின்றி நம் மாணவர்களுக்கு எது செய்வனுமே செய்து இந்த ஊழியம் இன்னும் பல இடங்களுக்கு செல்ல, மாநிலம் விட்டு மாநிலம் செல்ல, இது மூலமாக அநேக ஆத்மாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல உதவி செய்ய நாம் ஜெபிப்போம், தாங்குவோம். எண்ணில் அடங்கா சூத்திரம் என்று நான் என்ற பாடலை பாடி அடியேனுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறேன். எண்ணில் அடங்கா சூத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். திவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உமை போற்றுமே. எண்ணில் அடங்கா சூத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும் காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுமே எண்ணில் அடங்கா சோதினம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும் நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுமே அவ்வா எங்கென்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா எங்கென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே நீ செய்த நன்மைக்கே ஆக எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்றென்று நான் பாடுவேன். என்றென்று நான் பாடுவேன். 1971 எனக்கு திருமணம் நடந்தது. 72 எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு பின்பாக 5 ஆண்டுகள் எனக்கு குழந்தையே இல்லை. அப்பொழுது நான் ஆடை மடியில் பாடினாலும் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று எண்ணி தேவனுடைய ஆலயத்திலே பாடலுக்குள்ளே அமைத்து நான் பாடுவதுண்டு. அப்பொழுது எனக்கு 6 மணி வாய்ச்சது இங்கே பெரியப்பா அவர்கள் வயதாகி கொண்டே போனது. அப்பொழுது அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், எப்பா எனக்கு வயதாகி கொண்டே போகிறது, நீ 6 மணியம் பழகி கொண்டு வாசித்து கொண்டு நீ பாடு என்று என்னிடம் சொல்வார்கள். அப்பொழுது நான் வாசித்து பாடும்போது தேவனுடைய நாமத்தை நான் புகழ்ந்து பாடும்போது எனக்கு திருப்தி இல்லாமலே இருந்தது. அப்பொழுது நாங்கள் ஒரு குடிசை வீட்டில் தான் வாழ்ந்து வந்தோம். தேவனுடைய ஆலயத்திலே ஆராதனை முடித்து விட்டு ஈஸ்டர் பண்டிகை, கிறிஸ்மஸ், புது வருடம் இந்த மாதிரி நடுநசியில் ஆராதனை முடித்து வீட்டுக்கு வந்து நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே எனக்கு நீங்கள் 2 புதல்வர்களை தாருங்கள். அந்த 2 புதல்வர்களும் எனக்கு ஒருத்தர் ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும், ஒருத்தன் தபேலா வாசிக்க வேண்டும். நாங்கள் 3 பேரும் ஆலயத்திலே மற்ற ஆட்களோடு சேர்ந்து புகழ்ந்து பாட ஆண்டவர் 2 புதல்வரை தாரு வந்து கேட்டேன். அந்த சமயத்திலே நாங்கள் குடிசை வீட்டில் தான் இருந்தோம். ஒரு மாடு துளு மாதிரி தான் இருந்தோம். அப்பொழுது என் மனைவியானவர் சொல்வாள், நீங்கள் பாட்டு படிக்க உங்களுக்கு ஹார்மோனியம் வாசிக்க தபேலா வாசிக்க குழந்தை வேண்டும் என்று கேட்கிறீர்கள். நியாயம்தான் ஐயா, நமக்கு ஒரு நல்ல வீடு தாருங்கள் என்று தேவனிடத்தில் கேளுங்க ஐயா என்று சொல்லுவோம். அதுவும் நியாயம்தான். அப்பொழுது என் தாயார் என் மூத்த மகளோடு பக்கத்து அறையில் படுத்திருப்பார்கள். அவனிடம் நீ சண்டை போடாதே, தேவன் அவனுக்கு 2 புதல்வரை கொடுப்பார், அவங்களுக்கு அந்த இசை ஆணையத்தை தேவன் கொடுப்பார், அந்த பையங்க இசை வாசிப்பார்கள். என் மகன் செல்வராஜ் ஆலயத்திலே பாடுவான், அதற்கு பிறகு தேவன் வீட்டை தருவார், அவரிடம் சண்டை போடாதாம்மா என்று பலமுறை என் மனைவிடத்திலே சொல்வார்கள். நான் ஜெபத்தை விடுவதாகவே இல்லை. ஆண்டவரே நீர் எனக்கு 2 புதல்வரை தாரும் தான் ஜெபம்.
வெறும் இரண்டாவதாக சாலமோன் பிறந்தான். எனக்கு சாலமோன் என்று பெயரிட்டேன். அதற்கப்புறம் ஒரு பையனை பிறந்தான். அப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் கருவில் இருக்கும்போதே ஜெபம் பண்ணுவேன். இவனும் தாளவாத்தி வாசிக்க வேண்டும், அவன் இசையை மீட்ட வேண்டும், காரம் வாசிக்க வேண்டும். அப்புறம் கீழ்போடலாம் கிடையாது. அதுக்கு பிறகு அவன் பிறந்தான். அவனுக்கு மோசே என்று பெயரிட்டு மூசே என்று அழைத்தோம். இருவரும் வளர வளர இசையை கற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய ஆலயத்தை நான் ஆலயத்திலே பாடுகின்ற பொழுது அவர்கள் இசை மீட்டினார்கள். அதுபோல் அண்ணாரின் ஜெபத்தை கேட்ட தேவன் இவனுடைய ஜெபத்தை கேட்டார். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவளுடைய யாதியை குணமாக்கியது போல எத்தனையோ கண் தெரியாதவர்கள், மூடர்கள், உடவர்கள் எல்லாம் தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு குணமாக்கியது போல என் ஜெபத்தை கேட்டு தேவன் எனக்கு 2 பெண்களை தந்தார். அதுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தார். 4 குழந்தைகளுக்கு நான் தகப்பனானேன். அதுக்கு பிறகு பாருங்கள், எனக்கு வீடு வாசல் அருமையான வீடு எனக்கு தந்தார், என் பையன்களுக்கு தந்தார், என் பிள்ளைகளுக்கு தந்தார். அது மட்டுமல்ல, இவர்கள் மட்டும் தேவனுடைய ஆலயத்தில் இசை வாசிக்கவில்லை, இவர்களும் நான் மட்டும் பாடவில்லை, என்னுடைய பேரம்பேத்தைகளும் இசை வாசிக்க. எங்கள் வீட்டில் 8 பேர் கீபோர்டு வாசிக்கிறார்கள். ஐயா, நான் என் பிள்ளைக்குத்தான் இசை யானத்தை குழந்தைகளை கேட்டேன். தேவன் என்னுடைய பிள்ளைகளுக்கு இசை யானத்தை கொடுத்து அவர்கள் எங்கள் பெங்குடில் வாசிக்கிறார், ஒரு பெண் பாளையங்கோட்டையில் வாசிக்கிறார், ஒருத்தர் விக்கிரமசிங்கரத்தில் வாசிக்கிறார். எல்லா இடத்திலையும் சினிமா பாட்டுக்கு நான் பண்ணது மாதிரி அவர்கள் வாசிக்கலையா. தேவனுடைய நாமத்தை உயர்ந்து போகிறார். நீங்களும் ஜெபியுங்கள், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், அன்னாளின் ஜெபத்தை கேட்ட தேவன், பெருவிக்குள்ளின் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு பார்வையளித்த தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்டு நாம் எதை கேட்கிறோமோ தேவனிடத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இவரே 10:35 சொல்லப்பட்டது போல மனத்தடத்தை விட்டு விடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபித்து தேவனிடத்தை நம்பிக்கை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது ஒரு பாடல், உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கல என்ற பாடல். அனைவரும் தெரிந்தவர்கள் பாடல்கள் பாடல் பாடுங்கள். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தே, என்னை நல்லவராக்கி அவையில் வைத்து கொண்டே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தே, என்னை நல்லவராக்கி அவையில் வைத்து கொண்டே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. கருவில் அனாதையானே தெருவினில் நான் கிடந்தேன். கருவில் அனாதையானே தெருவினில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தே, என்னை நல்லவராக்கி அவையில் வைத்து கொண்டே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தே,
தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலரும் உண்டு, சேற்றை வீசும் மனிதர் உண்டு. தூற்றிட பலரும் உண்டு, சேற்றை வீசும் மனிதர் உண்டு. தேற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. தேற்றிடும் என் விளக்கை ஏற்றும் எந்த தெய்வமே. கற்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். சற்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அவையை வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அவையை வைத்துக் கொண்டீரே. உள்ளமல்ல உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. உள்ளமல்ல உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. கண்ணாலே கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. ஊரெல்லாம் சென்றிடுவேன், உம் நாமம் பறைசாற்றுவேன். திருவல்லம் இயேசுவே என்று நாமம் உயர்த்திடுவேன். திருவல்லம் இயேசுவே என்று நாமம் உயர்த்திடுவேன். ஆளுக செய்யும் என்னை எந்த நன்று தெய்வமே. ஆளுக செய்யும் என்னை எந்த நன்று தெய்வமே. உம்மையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்கு யாரும் இல்லை. உம்மையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்கு யாரும் இல்லை. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அவையை வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அவையை வைத்துக் கொண்டீரே. உள்ளமல்ல உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. உள்ளமல்ல உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே. கண்ணால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. கண்ணால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அவையை வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அவையை வைத்துக் கொண்டீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய அண்ணாச்சி செல்வராஜ் அவர்கள், அவர்களோட நெருங்கின அனுபவம் கிடையாது. ஆனால் 1980 90 எங்கள் கடையால் ரொட்டியில் நான் ஒரு பெரிய மளிகை கடை வச்சுருந்தேன். அது பக்கத்தில் நான் ஒரு பெரிய இந்து கோயில், அந்த கோயிலுக்கு நாடகத்துக்கு அவங்க பாடலுக்கு வருவாங்க. நான் உள்ளே போயெல்லாம் நாடகத்தை பார்த்தது கிடையாது. ஆனால் அவருடைய குரலை கேட்பேன், ரொம்ப கண்ணீர்னு இருக்கும் அந்த குரல். அந்த குரல் நாடகத்தில் எல்லோரும் ரசிக்கக்கூடிய குரல். அதில் ஆண்டவர் பாருங்கள், அந்த நாட்களிலே அவர்களுடைய ஜபத்தை கேட்டு அவருடைய பிள்ளைகளை தேவ நாமத்திற்கு மகிமையாக பயன்படுத்தி வருகிறார். அதுதான் பிரசங்கியார் 7வது அதிகாரத்தில் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். அதன்படியாக கூட ஐயா அவர்களுடைய நினைவுகளின்படி அவங்க அந்த நாட்களில் என்ன சூழ்நிலைகளில் அவங்க அந்த நாடகத்தில் போய் சினிமா பாடலில் பாடினாங்களோ தெரியாது. ஆனால் அந்த நாட்களில் அவங்க நினைத்த நினைவுகளை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். பிள்ளைகளை இன்று மகிமையாக தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக இந்த பரிசுத்த ஜாதியிலே
இணைக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கார். ஆண்டவருக்கு நன்றி, அண்ணாச்சிக்கு நன்றி.